பாகிஸ்தான் பயங்கரவாத கும்பலுக்கு எதிராக இந்திய ராணுவம் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் 9 இடங்களில் பயங்கரவாத கும்பலுக்கு எதிராக இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதற்கு நிறைய பேர் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட இது பற்றி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதில் தலைவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு போராளியின் போராட்டம் தொடங்கியது, நோக்கம் நிறைவேறும் வரை தாக்குதல் நிற்காது, மொத்த தேசமும் உங்களுடன் நிற்கிறது அப்படின்னு மோடிஜி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் டேக் பண்ணியிருந்தாங்க. இதற்கும் சில பேர் பொங்குறாங்க. எப்படி அப்படின்னா, வன்முறை எதற்குமே தீர்வாகாதான், ஒரு போர் பதற்றத்தை தான் தலைவர் ஏற்படுத்துகிறாராம். போர் துவங்கினா மக்களை ஏமாற்றி பிழைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் அடித்தட்டு மக்களின் நிலை தான் மிகவும் கடினமாகும். போர் அப்படின்னு வந்தால் சாகிறது முன்கள இராணுவ வீரர், அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் என்றுமே பாதிக்கப்பட்டதில்லையே அப்படின்னு ஒரு சிலர் கருத்து பதிவிட்டுருக்காங்க. வன்முறை எதற்குமே தீர்வு அல்ல. சரி, வன்முறை எதற்குமே தீர்வு அல்ல அப்படின்னா, அது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கத்தி எடுத்து வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கிடக்குறாங்களே, அதுக்கு வேணால் சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்களாம். ஏன்னா சின்ன பிரச்சனைகளுக்கு எதுக்கு வன்முறைக்கு போகணும், பேச்சுவார்த்தையிலே தீர்த்துக்கலாம் அப்படின்னு. ஒரு பயங்கரவாத கும்பல் இந்தியாவில் அதுவும் அப்பாவி மக்களை ஒரு 26 பேரை கொன்று குவிச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம வாயை மூடிட்டு சரி நீங்கள் பண்ணுறது பண்ணுங்கள், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் பயங்கரவாத கும்பல்கிட்ட பேச்சுவார்த்தையாக நடத்த முடியும்? அப்புறம் எதுக்கு நம்ம நாட்டுக்கு இராணுவம் அப்படின்னு ஒன்று இருக்குது? பயங்கரவாத கும்பல் எந்த நாட்டில் இருந்தாலும் அது வேரோடு அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இடையில வேற மக்களை ஏமாற்றி பிழைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அவர் குறிப்பிடுறாரு. மக்களை அவர் எந்த விதத்தில் ஏமாத்தினார்? அவர் படம் நடிக்கிறாரு, அவர் படத்தை நம்ம போய் பார்க்குறோம். அதுவும் நம்ம ஒரு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளவோ அவ்வளோதான் கொடுத்து பார்க்குறோம். அதுவும் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி நீங்கள் வாங்க பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. விருப்பப்பட்டவங்க பார்க்குறாங்க. அதில் அவர் மக்களை ஏமாற்றி பிழைக்கிறதுக்கு என்ன செஞ்சார்? இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு கருத்து போடுறதுக்கே இந்த அளவுக்கு இவனுங்க பொங்குறானுங்க. அடுத்ததாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, அப்பாவி இராணுவ வீரர்கள் தான் பலியாவாங்க, அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு. இதை இராணுவ வீரர்கள் கேட்டாங்கன்னா கூட ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்க உயிரை கொடுத்தாவது நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அங்கே போராடிட்டு இருக்காங்க. அப்படி ஏதாவது அவங்களுக்கு ஒரு உயிர் சேதம் வரும்போது அதை வீரமரணம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? பயங்கரவாத தாக்குதல்களை பேச்சுவார்த்தைகளெல்லாம் தீர்த்துக்கவே முடியாது. இந்த மாதிரி பதில் தாக்குதல் கொடுத்தாதான் அது தீர்வாகும். அதுவும் பதிலடி ரொம்ப பலமாக இருக்கணும். அதை தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லியிருக்காங்க.